ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 8th மேக்ஸ் சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.5 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. இந்த டயக்ராம் இஃப் ட்ரையாங்கிள் PQR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் XYZ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A and B. ஸோ AB என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ PQR சிமிலர் டு XYZனா இதோடைய சைட்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஓகே, சொல்யூஷன் கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? triangle PQR similar to triangle XYZ. Okay, so therefore their corresponding sides are proportional. Okay, ஸோ ப்ரொபோர்ஷனல்னால் எப்படி எழுதலாம்னா PQ by XY எழுதலாம். நெக்ஸ்ட்டு QR by YZ, PR by XZ எழுதலாம். ஓகே, ஸோ ப்ரொபோர்ஷனல்னால் டிவைடில் எழுதணும். PQ by XY ஈக்குவல் டு QR by YZ, நெக்ஸ்ட்டு PR by XZ. ஸோ இதில் PQ வேல்யூ கொடுத்துருக்காங்களா? PQ வேல்யூ என்னது? 8ஆ? ஸோ 8 பை XYக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A. ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். 8 பை A ஈக்குவல் டு QR 14, YZ B கொடுத்துருக்காங்க. ஸோ 14 பை B ஈக்குவல் டு PRோட வேல்யூ 10. ஸோ 10 பை XZ 16. ஸோ ஃபஸ்ட்டு 8 பை ஏவையும் 10 பை 16ஐயும் கம்பேர் பண்ணும். ஓகே, 8 பை A ஈக்குவல் டு 10 பை 16. ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 16 இன்ட்டு 8 வருமா? நெக்ஸ்ட்டு A இன்ட்டு 10. ஓகே, ஸோ இப்போ A தானே கண்டுபிடிக்கணும். ஸோ A இங்கே வச்சுட்டு 10 டிவைடில் கொண்டு வந்துடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் A ஈக்குவல் டு 16 இன்ட்டு 8 பை 10. ஓகே, ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 8 2s are 16, 5 2s are 10. ஓகே, ஸோ 8 8s are 64 by 5. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணணும். 1 5 is 5, இது 1 5 is 5, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்குமா? ஸோ 2 5s are 10. ஸோ 2 போடலாமா? பாயிண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்கா? ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடலாமா? 40 ஆகுமா? 8 5s are 40. So 12.8. Okay, so A equal to 12.8 centimeter. Okay, next 14 by B ஐயும் 10 by 16 ஐயும் கம்பேர் பண்ணணும். 14 by B equal to 10 by 16. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 14 into 60, சரி 14 into 16 ஈக்குவல் டு 10 into B வரும். ஓகே, ஸோ இந்த பியை மட்டும் இங்கே வச்சுட்டு 10 டிவைடில் கொண்டு வந்துடலாமா? ஸோ B ஈக்குவல் டு 14 into 60 by 10. ஸோ 14 16 மல்டிப்ளை பண்ணும்போது 224 கிடைக்கும். டிவைட் பை 10. ஸோ 10 டிவைட் பண்ணும்போது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா? ஸோ 22.4. So B equal to 22.4 centimeter. Okay.